இந்த வீடியோல நம்ம தோட்டத்துல உள்ள தக்காளி செடி தான் பார்க்க போறோம். ஸோ இதான் அந்த தக்காளி செடி. பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பச்சை பசேல்னு அடர்த்தியா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத. இது வந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு 3-4 அடி ஹைட் வரைக்கும் வளர்ந்துருக்கு. பூக்களவே பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த செடி எல்லாமே இது வந்து ஒரே ஒரு செடி தான். ஸோ இவ்வளோ அடர்த்தியா வந்து வளர்ந்துருக்கு. இது இல்லாமல் இந்த செடியெல்லாம் வந்து நமக்கு வந்து காய்களுமே காய்க்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அங்கேயுமே காய்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு 7-8 காய்கள் ஒரே இடத்துல வந்து நமக்கு காய்ச்சிருக்கு. இது இல்லாமல் இன்னுமே இதே செடியிலையுமே நிறைய காய்கள் வந்து சின்னது பிஞ்சுலாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னொரு செடி. இதுலையுமே பாருங்க எவ்வளவு காய்கள் வந்து பிடிச்சிருக்கு. ஒரு செடியிலே நமக்கு நிறைய காய்கள் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாம இந்த தக்காளி செடி எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சிருந்தோம். ஸோ பாருங்க அது வந்து இப்பதான் வந்து பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வைக்கும் போதுல நிறைய இடைவெளியோட தான் வச்சிருந்தோம். ஆனா செடி வந்து நல்லா வளர்ந்து நமக்கு இப்போ வந்து அடர்த்தியா வளர்ந்துட்டு இருக்கு. காய்களுமே இப்போ இதான் வந்து முதல் காய் வந்து இந்த இடத்துல உள்ள செடிகள் வந்து பிடிச்சிருக்குது. ஸோ நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி செடிகள் வச்சு நிறைய காய் காய்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தக்காளி செடி வைக்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காய்கள் எல்லாமே காய்ச்ச பிறகு அடுத்தது நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன்.